ஊர்லேருந்து வந்தோடனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். மாவு இல்லை, இனிமேல் தான் அரைச்சி வைக்கணும். அதனால் டக்குன்னு இடியாப்பம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இடியாப்பத்துக்கு தான் மாவு பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன். இடியாப்பத்துக்கு வந்து சைடிஷாக எனக்கு தேங்காய் பால் கொஞ்சமாக கார இடியாப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே சேர்த்து மாவை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து இடியாப்பத்துக்கு பால் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம புதுசாக மிக்ஸி வாங்கிட்ட விடியமில் வந்து ஜூஸரில் தான் இன்றைக்கி புளிய போகிறேன். ஃபஸ்ட் அந்த ஜூஸரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேங்காவை வந்து துருவி போட்டிருந்தேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு மூடி இருந்துச்சு, அதை மூடியே வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணி அடைச்சி எடுத்துக்கிட்டேன். தனியாக சக்கை தனியாகவும் பால் தனியாகவும் கெட்டியாக கிடச்சிருச்சு. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஜூஸர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் சொல்லிட்டு ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இடியாப்பமும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அதை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கார இடியாப்பத்துக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கார இடியாப்பத்துக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸை மிளகாய் தூளும் கறி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இடியாப்பத்தையும் போட்டு கிளறினோம்னா சூப்பரான கார இடியாப்பம் ரெடி.